ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட்மா சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் போற வழியில பூம்பாறைன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க முருகன் இருக்காருன்னு சொன்னாங்க. முருகர் டெம்பிள். ஸோ அந்த கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அந்த கோயிலுக்கு தான் போய்க்கிட்டுருக்கோம். நீங்களும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். இது ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அந்த கோயில் வந்து முருகனே வந்துட்டு போன கோயில். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதர் வந்து அந்த பூம்பாறை முருகன் கோயிலுக்கு வந்துட்டு போன மாரி அ யூடியூப்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க அத கேட்டுட்டு தான் சரி அந்த கோயில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தான் நாங்க போனது. ரொம்ப நிஜமாவே நல்லா இருந்ததுங்க அந்த கோயிலு. அந்த நம்மளுக்கு இந்த கிளைமேட்டும் நல்லா சூட்டா இருந்தது. நல்லாவும் இருந்துச்சு. கொடைக்கானல் நீங்கலாம் நெறைய பேர் போயிருப்பீங்க. நாங்களும் நெறைய தடவ போயிருக்கோம். பட் இதுவரையும் நாங்க அந்த கோயிலுக்கு அங்க ஒண்ணு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. பட் இந்த டைம் வந்து ஒரு கேள்விப்பட்டதுனால நம்ம போய் பார்த்துருவோம். அந்த பூம்பாறை முருகன் கோயிலுக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்க அந்த கோயிலுக்கு நாங்க போனோம். நீங்களும் வாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கும் அந்த போற பிளேஸஸு, அந்த சீன்ஸு, நாங்க எங்கெல்லாம் போறோமோ, எங்க கூட சேர்ந்து நீங்களும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் நல்லாருக்கும் பாருங்க. நீங்களும் அடுத்த டைம் நீங்க இந்த பிளான் பண்ணீங்கன்னா, இத நீங்க அனுபவிக்கலாம். வாங்க என்ஜாய் பண்ணுங்க வாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு மிஸ்ட்டு நல்லா பார்க்க முடிஞ்சுச்சு. போற கொஞ்சம் தூரம் நல்ல மிஸ்ட்டு ஒண்ணுமே தெரியல பார்த்துக்கோங்க. டிரைவ் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் அப்படியே சூரியன் வருது, மறையுது. மிஸ்ட் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூட்டமா இருக்கிற மாரி இருந்தது. பனிக்கூட்டம், பனி மூட்டம் அப்படி சொன்ன மாரி இருந்தது. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த போயிட்டு வர இதுவுமே நல்லா தான் இருந்தது. நீங்க கிளைமேட்டே அனுபவிச்ச மாரி இருக்கும். நம்ம கோயில் நோக்கி முருகர நோக்கி போறனால, அவரோட திங்கிங்லயே போம்போது எல்லாமே ரம்யமாவே தெரியும். நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருங்க. இது எப்படி இருக்குன்னு. அப்புறம் அந்த வேல ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தா ஒரு இது வண்டிய நிப்பாட்டிட்டு பார்க்குறோம். நல்ல ஃபால்ஸுங்க. குட்டியா ஃபால்ஸ் ஆனா யாரும் குளிக்கலாம் முடியாது. அது பார்த்தீங்கன்னா, நடுவுல பார்த்தீங்கன்னா நல்ல பள்ளம். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் மாரி நல்லா ஓடிட்டுருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. ஃபோட்டோஸ்லாம் நின்னு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நின்னு கொஞ்ச நேரம் நின்னு ரசிச்சு பார்க்கலாம். எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியல. ஆனா நல்லா பயங்கரமா ஃபால்ஸ் மாரியே கொட்டுச்சு. அ ஆனா உள்ளலாம் இறங்கலாம் முடியாது. நாட் அலோவ்ட். அவங்களுக்குள்ள சின்ன ஃபென்ஸ் மாரிலாம் போட்டிருந்தாங்க. நாங்க ஒரு சின்ன ஸ்னாப் மாரி எடுத்துட்டு, குட்டியா ஒரு வீடியோ மாரி எடுத்துட்டு, அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டோம் எங்க ஜர்னிய. நல்லா இருந்தது. பார்க்க ரொம்ப அருமையா இருந்தது. பார்க்க நல்லா க்ளோஸ் அப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அத கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது சில்வர் ஃபால்ஸ் வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்கல்லங்க. அத அதையுமே நாங்க கிராஸ் பண்ணோம். அந்த இடத்துக்கு போம்போதுக்கு முன்னாடி. ரொம்ப நல்லா இருந்தது சில்வர் ஃபால்ஸுமே. நீங்க எல்லாருமே போயிருப்பீங்க இந்த சில்வர் ஃபால்ஸ. ரொம்ப நல்லாருக்கும். அதிலயே நின்னு நெறைய பேர் நின்னு ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்களும் போய் நின்னு ஃபோட்டோ எடுத்தோம். போற வழியில நெறைய டெம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த டெம்பிள் பார்க்கும்போது ஒரு கோபுரத்தில குட்டியா மயில் இருந்த மாரி இருந்ததுங்க. அந்த லொகேஷன் ரொம்ப பார்க்கவே ரொம்ப வியூ அழகா இருந்தது. அந்த குட்டி மயில் நல்லா அழகா நின்னுட்டு இருந்துச்சு. ஆண் மயில்ன்னு தான் நெனைக்கிறேன். அது ரொம்ப அழகா நின்னுட்டு இருந்தது. சூப்பரா இருந்தது மயில் பார்க்கறக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது ரொம்ப சில்லுன்னு இருந்தது. வெதர் நல்லா கூலா இருந்தது. மிஸ்ட்டாவும் இருந்தது. சரி சின்னதா ஒரு பிரேக் எடுப்போம்ன்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா, அந்த டர்னிங்ல வந்து பழனி மலை வியூ பாயிண்ட்ன்னு ஒண்ணு போட்டிருந்தது. அந்த இடத்து பக்கத்திலேயே அந்த போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது கிட்டயே பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி டீ ஸ்டால் இருந்தது. சரி அந்த டீ ஸ்டால்ல ஒரு டீய குடிப்போம்ன்னு சொல்லி நம்மளும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்குவோன்ட்டு, ஒரு ரெஸ்ட் எடுத்த மாரி இருக்கும்ன்ட்டு ஃப்ரீயா இறங்கி கொஞ்சம் அ எல்லாரும் இறங்கி கொஞ்சம் டீ மட்டும் குடிச்சோம். நல்லா இருந்ததுங்க. சூடா இருந்த மழைக்கு, கிளைமேட்டுக்கு டீ குடிக்கவும், அத பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் டீய கன்டின்யூ பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து அங்கலாம் கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் தான் கூட ரொம்பலாம் ரொம்ப வித்தியாசம் இல்ல. மலைக்கு மேல இருக்கிற ரொம்ப அதிகம்லாம் வைக்கணும். அங்கருந்து பூம்பாறை ரொம்ப கிட்டன்னு தான் சொன்னாங்க. ஸோ பூம்பாறைக்கு போறதுக்குமே நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கோன்னு தான் எடுத்துட்டு போனது. நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டோம் எங்க ஜர்னிய. நல்ல மிஸ்ட்டுங்க. பயங்கர மிஸ்ட்டு. நல்லா பார்க்கவே குளு குளு குளுன்னு இருந்தது. ஈவினிங் டைம் ஆயிடுச்சா, ஒரு 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 4 மணி. சொல்லப்போனா 5 மணி கூட ஆயிருக்காது. 4, 4, 4:30 அந்த டைமிங்கா இருக்கும். நல்லா இருந்தது.
அப்புறம் டீ பிரேக் எடுத்துட்டு நேரா கோயில் கிளம்புவோம். டைம் ஆயிடுச்சு. அதான் நட கரெக்ட்டா தொறந்தோனே போனோம்னா நல்லாருக்குன்ட்டு அந்த கோயில் போனோங்க. பாருங்க, குழந்தை வேலப்பர் கோயில், பூம்பாறை. நல்லா இருந்ததுங்க கோயில் வந்து. நல்லா வாழ மரம் வச்சு என்ட்ரன்ஸ் கோயிலுக்குள்ள வீடியோ அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேணான்ட்டாங்க. போயிட்டு அப்படி முடிச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு திரும்பிட்டோம். எங்க ஜர்னிய கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அப்படியே சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் இன்னும் வேற எங்கேயாவது பார்க்கலாம். அப்படியே போய் பார்த்துட்டு போவோன்ட்டு அப்படியே ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா நெறைய பைன் ட்ரீ. நெறைய இந்த ஊசிலை காடுகள் மாரி நெறைய பைன் ட்ரீங்க. நல்லா பார்க்க முடிஞ்சது. நல்லா இருந்தது. அதையும் பார்த்துட்டு அந்த ஆன் தி வேல நிப்பாட்டி, அதையும் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, கீழ யாருமே இறங்கல. ரொம்ப குளிர் ஜாஸ்தியா இருந்தனால. அப்படி எடுத்துட்டு நாங்க கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தோம். ஈவன் எங்க கூட வந்து எங்க பாட்டிங்க எல்லாருமே வந்து ஷால்வெல்லாம் போத்திட்டு, குளிர் தாங்க முடியலன்னு அவ்வளோ தூரம் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு குளிர் ரொம்ப தாங்கவே முடியலன்ட்டாங்க. அதனால ரொம்ப தூரம் கன்டின்யூ பண்ண வேணான்ட்டு, அப்படியே சாமி கோயில் போயிட்டோமா, கும்பிட்டோமா, ரிட்டர்ன் ஆயிரணுன்ட்டு ரிட்டர்ன் ஆயிட்டோம். டீ மட்டும் குடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டோம். ஆன் தி வேல வரும்போது, அங்கிட்டு ஒரு இடத்துக்கு போனோம்னா, சரி என் பையன் ஒண்ணு லேக் போணும்னான். சரி என் வீட்டுக்காரங்க வந்து லேக் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேக் போன்ட்டு, அப்படியே வண்டிய திருப்பி மேல கார விட்டு இறங்கல. பட் லேக்குக்கு போயிருவோன்ட்டு லேக்குக்கு போயிட்டோம். போய் அவங்க உள்ளயே தான் இருந்தாங்க. வெளிய வரவே இல்ல. நாங்க 3 பேர் மட்டும் சும்மா இறங்கி லேக் வியூ மட்டும் பார்த்துட்டு, ஜஸ்ட் நின்னு ஒரு வியூ தாங்க பார்த்தோம். நல்லா இருந்தது அந்த லைட்டிங்ஸ். பார்க்க அந்த ரிவர்ல அந்த லேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டைன் மாரி வச்சு இருந்தது. லைட்டிங் செட்டப் ரொம்ப அழகா இருந்தது நைட் டைம்ல. நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் அவ்வளோ தூரம் போனால, அப்படியே அந்த லேக் வியூ மட்டும் பார்த்துட்டு நைட் டைம்ல திரும்பி ரிட்டர்ன் ஆயிட்டோம் நாங்க. ரிட்டர்ன் ஆகும்போது இந்தா நீங்க பாருங்க நல்லா இருக்கு பாருங்க. ஆனா அந்த அப்படியே அந்த தண்ணீல வந்து அந்த லைட் வியூஸ் அந்த பக்கத்த சுத்தி இருக்க கடையோட லைட் வெளிச்சம் அவ்வளோ அழகா தண்ணீல பிரதிபலிச்சது. ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா அத முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துல வந்து ஒரு ஷாப் போய் மைல்டா ஒரு சின்னதா ஒரு ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சின்ன காஃபி குடிச்சுக்கோன்ட்டு, காஃபி கொஞ்சம் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சின்ன சின்னதா ஆர்டர் பண்ணோம். கேக்கு, காஃபி, பப்ஸ் அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பக்கத்துலயே ஒரு நியரஸ்ட்டா ஒரு ஷாப் இருந்தது. அதுல நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்தாங்க. நெறைய வுட்ல செஞ்சது. நல்லா பிராஸ்ல செஞ்ச திங்ஸ் நெறைய வச்சிருந்தாங்க. நெறைய சாமி சிலைகள் நெறைய இருந்ததுங்க. அத நாங்க பார்த்துட்டு எங்களுக்கு என்ன தேவையோ அத வாங்கிட்டு, வீட்டுக்கு ஒரு சும்மா வுடன் ட்ரே, வுட்ல குங்குமச்சிமிழ், வுட்ல கீ செயின் தொங்க விடுவோம் இல்லையா? அந்த இது அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு பென் ஸ்டாண்டு இந்த மாரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் எங்களுக்கு வேண்டியது எதுவோ அத மட்டும் நாங்க வாங்கிட்டு, என்னோட ஷாப்பிங்க முடிச்சுட்டு அப்படியே நாங்க கிளம்புவோன்ட்டு சும்மா அந்த கடைய சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஹாப்பி மேன் டால்ஸ் வேற வாங்குனோங்க. என் பையன் ரொம்ப ஆசையா கேட்டான்ட்டு ஒரு ஹாப்பி மேன் டால் அதையும் வாங்கிட்டு, ஓகே. நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நெறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. நமக்கு அங்க போய் பார்க்கும்போது தெரிஞ்சு நெறைய குட்டி குட்டியா பார்க்க சின்னதுலேருந்து பெருசு வரையும், சின்ன சின்ன ஸ்டாச்சுலேருந்து பெருசு வரையும் வச்சிருந்தாங்க. எல்லாமே வுட்டுங்க. வுட்டு, பிராஸு, ஸ்டோனு இதெல்லாம் வச்சாங்க. ஆனா காசு தான் ரொம்ப ஜாஸ்தி. பயங்கரமா இருந்தது. காஸ்ட்லியா இருந்தது எல்லாமே. அதனால வந்து எதையுமே ஜஸ்ட் பார்க்க தான் எங்களால முடிஞ்சது. சின்ன சின்ன பொருள மட்டும் வாங்கிருவோன்ட்டு, தேவையானது நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கிறத மட்டும் நாங்க வாங்கிட்டு, எங்க நாங்க அந்த ஷாப்ல சும்மா சுத்தி பார்த்துட்டு, ஓகே கிளம்புவோன்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.